ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். வேலைலாம் முடிஞ்சிருச்சா, நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்னு. ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பஸ்ஸையும் பிடிச்சிட்டாங்க. ஹீரோன் சொல்லிகிட்ருக்கா, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் அங்கே தான் பார்த்தேன், அந்த கியூர் அப்படின்ற புக்கையே நீ வச்சுட்டு நின்றுட்டு இருந்த அப்படின்னு. ஆமாம் நானும் பார்த்தேன்ப்பா. ஆனால் நான் அப்போ என்ன நினச்சேன்னு தெரியுமா, நம்ம ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கிறனால இந்த பொண்ணு நம்மளை சைட் அடிக்குதோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். உனக்கு நினப்பு தான் அப்படின்னு 2 பேரும் ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்க்குறான். ஹீரோனுக்கு பின் சைடில் கொஞ்சம் சீட்டெல்லாம் தள்ளி இந்த ரூகன் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். அவ்வளோதான், ஹீரோட மூஞ்சியே மாறிடுது. ஹீரோன் கேட்குறா, ஏன்டா சடனாக அன்ஹாப்பி ஆகிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நீ இப்போது நானும் போய் சீக்கிரம் தூங்குறேன் அப்படின்னு ஹீரோனை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். பின்னாடியே ரூஹனும் வந்துட்டுருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு. என்னடா மறந்துட்டியா, நம்ம 3 பேர்த்துக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அவள் போய் சேர்ந்துட்டா. ஆனால் நீ மட்டும் எப்பட்றா எதுவுமே நடக்காமல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க? அதை பார்த்து தான் என்னால் முடியலை. ஸோ எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து பறிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. ஹீரோக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. பேசாமல் போயிரு, இப்போ தானே கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்னை போக சொன்னால் எப்படி அப்படின்ட்டு. ஸோ மறுநாள் காலையில் ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்கள் பிஏ சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு மெயில் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, அதை நீங்களே பாருங்கன்னு. இவரும் வாங்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்ல அவனும் வரான். என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஆமாம், மாயானா யார், இவனுக்கா தூக்கி வாரி போட்டுருது, இவருக்கு எப்படி தெரியும், ஒரு வேளை ரூஹன் தான் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு. அவன் என்னோட எக்ஸு. அவனோட எக்ஸ் மட்டும் கிடையாது, உன்னை படிக்க வச்சது, உன்னை வளர்த்தது எல்லாமே அவங்க ஃபேமிலி தான். ஆமாம் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். ஸோ பணத்துக்காக தான் நீ அந்த பொண்ணை லவ் பண்ண. என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பயம், உங்களோட சொத்து, இந்த கம்பெனி, இது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தான் நான் உங்கள் பொண்ணை டேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக கிடையாது. நான் சயின்டிஸ்ட்டு. ஸோ என்னோடய தாட் எல்லாமே மெடிசனை கண்டுபிடிக்கிறது, கேர் பண்ணுறது, இப்படி தான் இருக்குமே தவிர காசுன்னெலாம் எனக்கு இருக்கவே இருக்காது. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை குழப்பி விடணுன்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் உங்ககிட்ட இருந்து அவங்க எதையோ ஆட்டை போகணுன்னு நினைக்கிறாங்க. நல்லா யோசிங்க. உங்களை அடித்தா யாருக்கு பெனிஃபிட்டு? அவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படலை அப்படின்றத கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவேன்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவருக்கு பயங்கர யோசனையாக இருக்குது. அவங்க பிஏட்ட கேட்குறான், இவனை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இவன் பேசுகிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குன்னு தோணுது, காசுக்கெலாம் ஆசைப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கிளினிக்கல் டெஸ்ட்டோட ஃபேஸ் 2 பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க, அது ரொம்பவே டிலே ஆகும், சீக்கிரம் முடியாதுன்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு போதுமான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா ஃபேஸ் 2ல் மெடிசன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே அதிகமாக காசெல்லாம் செலவாகும். ஸோ நீங்கள் காசை எங்களுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நேராக லேபுக்கு தான் வந்துட்டுருக்கா. அப்போ ஷபா சொல்லிகிட்ருக்கா, மேடம் நம்மளுக்கு அதாவது நம்ம கோட் பண்ணியிருந்த அந்த அமௌண்ட் இன்னுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரல, நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கவே நம்மகிட்ட காசு இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜூ சொல்லியிருந்திருப்பால, இந்த எக்யூப்மெண்ட்ஸோட காசு எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வருவானுங்கன்னு. ஸோ அவள் அந்த வேலையை அங்கிட்டு பார்த்து விட்டுட்டா போல். ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக ஹாங்கிட்ட போய் தான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி காஸ்ட் அதிகமாகிடுச்சு எக்யூப்மெண்ட்ஸுக்கு. ஸோ நான் மறுபடியும் வேறு பிளான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவருக்கு தான் ரொம்பவே இதாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது. என்னடா அது, நம்ம கையில் காசு வேறு இல்லை, பிளான் வேறு அதிகமாகிட்டே இருக்கே அப்படின்னு. சரிம்மா, நான் காசுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீ இதெல்லாம் நினச்சி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஒன்லி எக்ஸ்பிரிமெண்ட்டில் மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும் அப்படின்னு. இவருக்கு பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் அமௌண்ட் பே பண்ணணும், அப்புறம் இவங்களுக்குமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும். அதனால் இவர் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் ரூவன்ட்டே போக, அவனும் பார்த்திங்கன்னா நான் காசு தரேன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை மட்டும் என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ இவருக்கும் வேறு வழியே இல்லாதனால அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சைடு நம்ம சோயாவை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ அந்த கேமர் இருக்கான்ல, அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு டேட்டுக்காக வா அப்படின்னு.
ஸோ இவளும் ரொம்பவே ஆர்வமாக உள்ளே வந்துட்டுருக்கா. அது ஒரு பார் மாதிரி தான் தெரியுது. ஸோ அவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டு இருக்கா, அவள் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ பயங்கரமாக குடிச்சு என்ஜாய் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு கிம்முக்கு இந்த விஷயம் தெரிய வருதா, அவன் ஃப்ரெண்டுகிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கான். எப்புட்றா மச்சான், என் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னாலே, இப்போ என்னென்னா டேட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு. விட மச்சான், பொண்ணுங்க எல்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவனும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு சோயா பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பைக்கில் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கேமர் வந்து கூப்பிட்றான், வா ஏன் நீயும் வா, நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் டியூட்டிக்கு வேற போகணும். அட ஒரு நாள் தானே, வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக எவ்வளோயும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த சைடு கிம்மு பார்த்தீங்கன்னா, பொறுத்தது போதும்டா, இதுக்கு மேலே என்னால் முடியலடா, என் ஆளை போய் நான் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நான் ப்ரப்போஸே பண்ண போகிறேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வந்துட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப பதறி போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்படியே அந்த சைடு சோயா அந்த கேமர் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கானுங்க. ஸோ பைக்கை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருப்பானுங்க போல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே குடிச்சிருந்துருப்பாங்க போல். அதனால் தூக்கிட்டானுங்க. இனி 6 மாதத்துக்கு உங்கள் லைசன்ஸ் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன்டா, அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ரினிவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சோயா பார்த்தீங்கன்னா அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்கா. ஸோ பேசி எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ கிம்முமே வந்துடுறான். உனக்கு என்ன ஆச்சு, இது என்ன கன்னத்தில் அடிபட்டிருக்க அப்படி இப்படின்னு. கேமருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. ஃபஸ்ட்டு கையேடு, எதுக்கு நீ அவளை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நீ வா, நான் உன்னை வீட்டில் போய் விடுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போக இவளும் அமைதியாக போகிறா. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிடுது. ஸோ கையை பிடிச்சிங்கிட்டு இழுத்துட்ருக்கான். நீ இருக்கிற லட்சணத்தில் இவளை வேறு வீட்டில் போய் விடுவியா போ அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நல்லா குடிச்சிருக்கானுங்க, இப்போ தான் போலீஸ்லேருந்து வந்திருக்கானுங்க, பிரச்சனை எதுவுமே வேணாண்டா, வாடா போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போயிடுறாங்க. கிம்மு பார்த்தீங்கன்னா நம்ம சோயாவை காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். சோயா பார்த்தீங்கன்னா பாவம் போல் உட்காந்துட்ருக்கா. கிம்மு ஸ்டார்ட் பண்ணிடுறா, நீ என்ன நினச்சிட்ருக்க, இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி கிடையவே கிடையாது, டியூட்டிக்கு கரெக்டாக வந்துடுவேன், நைட்டெல்லாம் குடிக்கவே மாட்டேன், ஆனால் இப்போது ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, கண்ணாடியில் உன் மூஞ்சி பாரு, எந்த இடத்துலலாம் அடிபட்டிருக்க, இப்படி தான் இருப்பியா, அவனை நீ டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீ டிசிப்ளினாகவே இல்லை, நீ ஒரு டாக்டர், அதை மறந்துட்டியா அப்படி இப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. வண்டியை நிறுத்த முடியாது, என்ன பண்ணுவேன். இவ பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே குதிச்சிடலாம் ரன்னிங்லேயே அப்படின்னு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ காரை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறா. இவ விறுவிறுன்னு இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கா. ஸோ இவனா பின்னாடியே வந்துட்டுருக்கா. நில்லு, எங்கே போகிற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எங்கள் அக்காவுக்கு கால் பண்ண அவள் எடுக்கலை, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன், என்னை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி என்னோடய பயத்தை போக்குன்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க. திட்டாமல் வேறு என்ன பண்ணுவாங்க, பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஏதாவது ஒரு டேஞ்சராக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆமாம், உன் கண்ணுக்கு எப்போவுமே வந்துட்டு நான் ரொம்பவே டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தானே தெரிகிறேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நீ வந்து கன்சோல் பண்ண மாட்டியா, அதை திருத்த மாட்டியா, இப்படி தான் கத்துவியா, கத்துனா எல்லா விஷயங்களுமே சரியாயிருமா. அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் செத்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, அந்த பயத்தில் தானே உனக்கு நான் கால் பண்ணேன், நீ வந்து என்னை கேர் பண்ணுவேன், என்னை வந்து கன்சோல் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு பேச்சே வேண்டாம், என்னோடய லைஃப்பில் நீ இருக்கவே இருக்காத, நீ எனக்கு வேண்டாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனாலும் அவள் பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி உன்னை திட்டினதுக்கு காரணம் நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன், நீ இல்லை அப்படின்னா அந்த லைஃபே எனக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள் தான், நீ புரிஞ்சுக்கோ. ஆனால் அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லையா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் கை பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை ஹக் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தலை தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா ஹீரோயினோட ரூம்குள்ளே. என்னடி ஆச்சு அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைக்கா, நான் ஒரு பேயை பார்த்தேன். பேயை பற்றியா, என்னடி சொல்லிகிட்ருக்க, அந்த கிம்மை தான் நான் பார்த்தேன். சரி, அவன் என்ன சொன்னான், அவனை மறுபடியும் திட்டானா, அவனை ஏதாவது சொல்லிட்டானா, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்க்கா. என்ன சொல்கிற, அப்படியா, சரி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு அவனை பிடிக்கலக்கா, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. சரிடி, நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். அவனை பிடிச்சிருக்கா இல்லை அந்த கேமரை பிடிச்சிருக்கா, சீக்கிரம் பதில் சொல்லு. அப்படி இல்லைன்னா
யாராவது ஒருத்தவங்க ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு. மறுநாள் காலையில் ரூஹனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிளான் ஓக்கில் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜூமே கூட வராங்கல்ல. இவன் என்ன பண்ணுறா, இதுக்காக அவள் இங்கே வந்திருக்கா அப்படி இப்படி. யதார்த்தமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூஹனை பார்த்துட்றான். ஆத்தாடி இந்த 7:30 இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரேனை தான் கூப்பிட்டு விட்றாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மேலே போகிறா. ஜூவை பார்த்து ஹாயெல்லாம் சொன்னால் அந்தம்மா முறைக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பேசியெல்லாம் முடிச்சுட்டு கீழே வராங்க. என்னாச்சு, என்ன கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒன்றும் கேட்கலப்பா, நார்மலாக தான் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஆனால் ஜூ மட்டும் இங்கே வந்தது வேறு ஒரு பர்பஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்றாங்க. ஸோ நார்மலாக வந்து கொஷின்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க இது பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ரூஹன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய லேபில் தான் ஒர்க் பண்ணீங்க, அதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன லேபில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ இவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு. ஏன்னா இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்றது ரூஹனுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபார்முலாவை ஆட்டை போகிறதுக்கு தான் வந்தான்னு. ஹீரோவும் ரொம்பவே கடுப்பாக தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். என்னோடய வாழ்நாட்கள் எல்லாத்தையுமே செகண்ட் சிட்டிசனாக அமெரிக்காலே வாழ முடியாது, எனக்கு அது பிடிக்கலை, அதனால தான் நான் சைனாவுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் எந்த மோட்டிவுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா, அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ரூஹன் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓட்டிகிட்ருக்கான். சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே வரப்போகிறான். ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து கேட்டன் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிங்களா? என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டு, நானும் அங்கே தான் படித்தேன், உங்களுக்கும் எனக்கு ஒரே ஏஜ் தான். ஸோ நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம்மா, எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா முடியலை. இல்லை நான் உங்களை பார்த்ததில்ல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுறான். ஸோ ஜூ பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. இங்கே 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இவள் கரெக்டாகவே கெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே வரான். ஆப்போசிட்டில் ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. இவகிட்ட ஏதாவது சொல்லிடுவானோ வச்சுருவானோ அப்படின்னு. ஹீரோயின் மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே ஆயிருந்திருக்கும். அவள் கீழே வரவே இல்லை. ஸோ ரேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் மேலே போய் ½ அன் ஹவர் ஆயிடுச்சு, ஒரு வேளை லீடர்னால நிறைய கொஷின் கேட்குறாங்களோ அப்படின்னு. இந்த சைடு ஜூ தான் கொஷின் கேட்டுட்ருக்கா. இன்கேஸ் இந்த பிளான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா யாரோட பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க, உங்களோட தான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கா, இந்த லேபில் ஒர்க் பண்ண எல்லாரோட பார்ட்டிசிபேஷனுமே தான் காரணம், ஏன் நீங்களும் இதில் ரொம்ப பெரிய பங்கெல்லாம் வகிச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த பதிலை கேட்டோன்னா அவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஜூ பார்த்தீங்கன்னா ரூஹன்கிட்ட கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு ஹீரோக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா அப்படின்னு. நீங்கள் நல்லாவே கெஸ் பண்ணுறீங்க, என்னோடய ஒய்ஃபை என்கிட்டேருந்து அவன் பிரிச்சுட்டான் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவன் ஹீரோனை தானே இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கான். பாஸ்ட்டில் என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு அவன் லவ் பண்ணான், அதனால் அவள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, அதனால் நான் அவனை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தாடி என்ன இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கே, இதுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் ரூஹன் பார்த்தீங்கன்னா பிளான் ஓக்கில் வந்திருக்கான். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க, நேத்தானே வந்தான், இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. அட்மின் பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, புதுசாக ஏதோ அக்ரிமெண்ட் ஒன்று போட போகிறாங்களாம் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுங்கள், எல்லாம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் அப்படின்னு. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது 5 வருஷத்துக்கு நம்ம இந்த கம்பெனிலேருந்து வெளியே போக முடியாது, அப்படியே போனோம் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஒரு லேப்லையுமே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது, பெனாலிட்டி அமௌண்ட்டுமே கட்டணும் அப்படின்னு. ஏன் சார் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ரேன் கேட்குறாங்க. அட இதெல்லாம் சும்மாம்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குமா, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவன் கேட்குறாமா அப்படி இப்படின்னு. அப்போது ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா, ஹீரோ நீ வந்து சில டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணணும், சீக்கிரம் பண்ண அப்படின்னு அந்த அட்மின் பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரூஹனோட லாயர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லாயர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை காட்டுறாங்க, அதில் ஹீரோ தான் பேசியிருக்கான். ஆமாம், நீ எதுக்கு ரூஹனை ஷூட் பண்ண, மாயாக்காகவா? ஆமாம் மாயாக்காக தான். அப்போ அவன் மேலே இருந்த அந்த ஜெலஸில் தான் நீ இதை பண்ணியா? ஆமாம் அப்படின்னு. ஸோ அந்த ப்ளேம் எல்லாத்தையுமே இவன் வாங்கிட்டு வாக்குமூலமும் கொடுத்துருப்பான் போல் மாயாக்காக. இது என்னப்பா, இது வந்து கிரிமினல் ரெக்கார்டு, இப்போ நீ என்ன சொல்ல வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ வந்து டைரெக்டாகவே கேட்குறான்.
ஸோ நீ வந்து ரூஹன் என்ன பண்ண சொல்கிறானோ அதை பண்ணு, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ நேராக வந்துடுறான் ரூஹன்ட்ட. உனக்கு இப்போ என்னதான்டா பிரச்சனை? என்னப்பா இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இப்படி பொங்கிட்டுருக்க, இன்னும் நிறையா இருக்குல்ல. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, உனக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அமெரிக்காவுக்கு ஓடி போயிரு. அப்படி இல்லைன்னா லாயர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார். நீ ரொம்ப டீசெண்டாக வாழ்ந்துட்டுருக்கில்ல இங்கே, அது எல்லாமே போயிடும் அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு கிம்மை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, திரும்பவும் சோயா டேட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு. உனக்கு எப்படா தெரியும்? அதான் போஸ்ட்டு போட்டிருக்காள். இவனு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனில் பார்க்குறான். இல்லையே, எந்த ஒரு போஸ்ட்டும் எனக்கு காட்டலை அப்படின்னு. அப்படின்னா அவள் உன்னை பிளாக் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் வாங்கி பார்த்துட்ருக்கான். ஏண்டா இந்த மூஞ்சி அழகா இருக்கா, இல்லை ஏன் மூஞ்சி அழகா இருக்கா, என்கிட்ட என்னடா அப்படி இல்லை அப்படின்னு. புரியுது, உன்னோட ஆதங்கம் புரியுது. பட் என்ன பண்ணுறது, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இல்லை முடியாது, நாங்கள் போகிறேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்திங்கன்னா இந்த கிளைம்பிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே சோயா நிற்கிறாளா, சோயா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இவனும் திரும்பி பார்க்குறான். வந்துட்டான்டா, எங்கே போனாலும் ஏன்டா நீ வந்துட்டுருக்க, ஏன் இது என்ன உன்னோட இடமா, இங்கே யாரும் வரக்கூடாதா அப்படின்னு. சாருக்கு கிளைம்பிங்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம் பிடிக்கும், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போனா வாங்கலை நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டி ஏறிட்டுருக்கானுங்க. கீழே இருக்கிற எல்லாருமே கேமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட டீம் மெம்பர்ஸில் இவளுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவனுங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் பாதி தூரம் போயிட்டானுங்க. அப்போ சோயா பார்த்தீங்கன்னா கத்துறா, மாஸ்டர் உங்களால் முடியும், நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்னு. இதை கேட்ட உடனே கேமருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி. என்னடா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாளே. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அவன் வந்து கையை விட்டுறான். அப்படியே மேலேருந்து கீழே வர அப்படியே வந்துட்டுருக்கான். நான் செவத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட இடுப்பு அடிச்சிருது. ஸோ அப்படியே இடுப்பை பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். சோயாவுக்கு தான் பயமாயிடுது. ஐயோ மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். அந்த இடத்துக்கு கேமருமே வந்துடுறான். அவன் ரொம்ப பேசுகிறான். இதுக்கு தான் வயசான காலத்தில் எங்கிட்டலாம் வந்து மோதக்கூடாது அப்படி இப்படின்னு. சோயா பார்த்தீங்கன்னா வாயை மூடுறா, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. கிம்முக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எதுவுமே பேசலாம், வாட்டில் உள்ளே போயிடறானா. சோயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவளையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். கிம்மு பார்த்தீங்கன்னா இடுப்பு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஆச்சு, போகும்போது நல்லா தானே போனேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அப்படியே சோபாவில் வந்து படுத்துட்ருக்கான். அவனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவன் பதிலே சொல்ல மாட்டான். அப்போனா இப்படியே கடந்து சாகு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டே போயிட்டுருக்கா. கிம்முக்கு தான் பயங்கர கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ இவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி போஸில் உட்காந்துட்ருக்கானுங்க. டே என்னடா ஆச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இடுப்பில் அடிபட்டுருச்சு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பிளான் ஒர்க்கு புதுசாக இன்வெஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட பேஷண்ட் அப்புறம் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ரூஹன் பார்த்திங்கன்னா இருமிட்டுருக்கான். என்னாச்சு உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்பா என்னை கேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்களை கேர் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் எங்களோட லேபுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டு தானே, நீங்களும் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு. அப்படியா, சரி இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னர் ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் நம்ம சோயாவை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த கேமர் இருக்கான்ல, அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு வந்துட்டுருக்கான், நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அப்படியே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது கதை ஓப்பன் ஆகுது. கிம்மு பார்த்திங்கன்னா இடுப்பை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ 2 பேரும் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் சோயா தான் அங்கே நாளைக்கு மறக்காமல் இந்த பேண்டேஜை போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ அவனை அப்படியே தூக்கி விட போகிறாளா, கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துடுறா. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சோயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த கேமர் தான் பண்ணியிருக்கான். ஸோ இவளும் அட்டன் பண்ணும்போது கிம்முக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு. எப்போ பாரு இவன் கால் பண்ணிடுறாயா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான், போகாத இங்கேருந்து போகாத, எனக்கு இனிமேல் பெயினாக இருக்குது அப்படின்னு. அப்போது சோயாவை பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் கூப்பிட்றாங்க, உங்களை பேஷண்ட் மீட் பண்ணணுமா வாங்க அப்படின்னு. நான் இப்போதைக்கு போகணும், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போயிடுறா. கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இந்த மாதிரி போகுது, எப்போ தான் இவன் நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.